இப்ப எடுங்க முடிவை. 13ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி எடுங்க. கண்டிப்பா அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு வரும். பிப்ரவரி 13 நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. இனிமேல் பாருங்க, எல்லாமே 3ஆம் இடத்துல போய் நேரா எங்க பாக்குது? 9ஆம் இடத்துல எல்லா கிரகம் பாக்குதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் முயற்சி எடுக்கணும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இப்ப இறைவன் உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாரு, நீ பாத்துக்கப்பா. சூரியபான் போய் நேரா பாக்குறான்னா, அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் வழக்க முடிவு கட்டணும். வீடு கட்டி எத்தனை பேர் குறை கிடக்குது? இப்ப கட்டுங்க, ஏத்துங்க மறுபடியும். கரெக்டா ஒரு விஷயம் பிளான் பண்ணா அந்த விஷயத்தை எப்படி அடையணும்னு சொல்லி பயங்கரமா ஞானம் இருக்கும். இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். நீங்க சும்மா பாதையை மட்டும் காட்டுங்க, எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் நேராக 3ஆம் இடத்துல இருந்து உங்க ராசி அதிபதி பார்க்கிறார். அப்ப யாருக்கு சுக்கிரன் யோகமா இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் நாட்டி வைத்து அள்ளி தள்ளிடுவார். பார்த்து அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாசம் நிறைய விசேஷங்கள், நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்துக்குள்ள போயிடும். வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி நல்ல ஒரு சுப முகூர்த்தம் இருக்கு. எல்லாமே தேய்பிர முகூர்த்தம். 5 முகூர்த்தம் தேய்பிர முகூர்த்தம், ஒரு முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம். 6ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 8ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 15ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆனா 20ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம், வெள்ளிக்கிழமை சூப்பரான முகூர்த்தம் இருக்கு. இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்தங்கள். விசேஷ நாள் பார்த்தோம்னா கண்டிப்பா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியே தைப்பூச திருவிழா. முருகபெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தைப்பூசம் தான். அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். யாம் இருக்க பயமேன், முருகன் இருக்க பயமேன். கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசம் உங்களால மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும். இந்த 4 கால பூஜையும் கலந்துக்குங்க. 4 விதமான அபிஷேகம், எல்லா அபிஷேக பொருளும் வாங்கி கொடுங்க. எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க, எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷமா இருக்கும். அனைவருமே சிவராத்திரிய ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை. அதாவது அமாவாசை கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது, அனைவருமே இந்த பிப்ரவரி மாசம் அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பாக்குறேன். ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பவர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. கால சக்கரத்தின் 9வது ராசி. எப்போதுமே சரி, ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி. அது இல்லாம இந்த பொதுஜன தொடர்புலையும் இந்த மக்களுடைய தொடர்புலையும் ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. குறி வச்சு ஒரு விஷயத்த இறங்கிட்டா அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில வராத ராசி இந்த தனுசு ராசி தான். கரெக்டா ஒரு விஷயம் பிளான் பண்ணா அந்த விஷயத்தை எப்படி அடையணும்னு சொல்லி பயங்கரமா ஞானம் இருக்கும். இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க வேணாம். நீங்க சும்மா பாதையை மட்டும் காட்டுங்க, எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்க. தனுசுங்கிறது பயங்கரமான தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், அறிவான குணமும், இயற்கையான ஞானமான குணமும் தனுசு ராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில ஃபர்ஸ்ட் வாட்டி நம்முடைய சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனாக அம்மன் அருள் டிவில பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கங்க. ஒண்ணு இல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு வருதுப்பா, இது நடக்க போகுதுப்பா, இது நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடத்தை வச்சுதான் ஒரு அக்யூரேட்டா ஒரு பலனை சொல்ல முடியும். அந்த கிரகத்தையும் பார்க்கணுங்க. இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அங்கே நல்லா இருந்து இங்கே சரிலாம் சரி இருக்காது. அங்கே நல்லா இருந்தாதான் இப்ப சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்கும். எது லக்னம் என்பது உயிர், எது இங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் உயிருங்கிறாங்க.
நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் தான். சில பேர் தனுசு ராசி என்னவா சொல்றாங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னு. தயவு செய்து ஜாதகத்துல தசாபதியை எல்லாருமே பிப்ரவரி மாசம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா மாதப்பல் வரும்போது கண்டிப்பா மாறுபடுங்க. அதனாலதான் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்க சொல்றேன் நான். இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரம் செய்வாங்க அது பொதுவா பாருங்க. இல்ல உங்களுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். இந்த கிரகமைப்பை பார்க்கும்போது ஒரு ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. மகரத்துல செவ்வாய் உச்சம், 3ல புதன் சுக்கிரன் ராகு சூப்பரா முயற்சி ஸ்தானத்துல. அடுத்த 4ல யாரு, சனி பகவான். மீன ராசியில அடுத்து 7ஆம் இடத்துல யாரு, குரு பகவான். மிதுனத்துல 9ஆம் இடத்துல யாரு, பாக்கியஸ்தானத்துல கேது பகவான். எந்த கிரகம் கெட்ட இடத்துல நல்ல ராஜா நல்ல இடத்துல தான் இருக்கு. எப்படி எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லை, ஆனா உங்க ராசி அதிபதி வக்கரத்துல இருக்காரு, அவ்வளவுதான். வக்கரம்னா ஸ்லோவா போறான்னு அர்த்தம். அப்ப எல்லாமே நீங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆயிருப்பீங்க. இப்ப நிறைய பேர் தனுசு ராசிக்கிறாங்க. ஆயிட்டீங்களா ஆகலையா? ஆயிருக்கணும். இந்த கிரகம் வரும்போது ஒரு ஸ்லோவான ஒரு மோசனுக்கு நீங்க போயிருவீங்க. தனுஷை பொறுத்தவரை ஒரு குழப்பம் இருக்கணும், இருந்தாதான் அது தனுசு ராசி. இனிமே பாருங்க, எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லா ஒரு பக்க பலமா சூப்பரா பர்ஃபெக்டா இருக்குது. எத்தனை பேருக்கு பொருளாதார வருமான பிரச்சனை இப்ப ஒரு 2-3 மாசமா இருக்குது? கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியும் உங்களால? கண்டிப்பா யாரு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமா இருந்தாரோ ஜூன் மாசத்துல இருந்து 2025ல இருந்து வருமான பொருளாதாரம் சரியில்லை. நான் எல்லாத்துக்கும் நான் தயவு செய்து சொல்லல. நீங்க எல்லாருமே தனுசு ராசிக்கு எல்லாமே இந்த பலன் எடுக்காதீங்க. ஏன்னா இதுல 3 நட்சத்திரம் வரும். எது? மூலம், பூராடம், உத்திராடம். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நான் சொல்ல விஷயம், பொருளாதாரத்துல, வருமானத்துல, வேலையில, தொழில, உத்தியோகத்துல தடங்கள் வந்துச்சா? கேட்டா இல்லைன்னு சொல்லாத ஆளே கிடையாது. கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வருமான பிரச்சனை இருக்குங்க, எனக்கு இட பிரச்சனை இருக்குங்க, எனக்கு வேலை பிரச்சனை இருக்குங்க, எனக்கு உத்தியோக பிரச்சனை இருக்குங்க, தாய்மாமர் உள்ள ஒரு மன வருத்தம் இருக்குங்க, குடும்பத்துல ஒரு குழப்பம் இருக்குங்க, சொந்தமா இட பிரச்சனை இருக்குங்க, சொந்தமா வீடு கட்ட பாக்குறேன், வீடு கட்ட முடியல, எல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க, சரியா அமையல. என்னுடைய நிறைய பேருக்கு இந்த சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, நிறைய பேருக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் இப்ப பாருங்க ஒரு 15-20 நாளா கண்டிப்பா இருக்கும் பாருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், வெளிநாட்டு வேலை பார்க்கலாம், வெளியூர்ல ஒரு படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுற தொழில ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே பார்த்தது யாருன்னா தனுசு தனுசு தனுசு. இது யார் ஜாத தசாபத்திலையும் இப்ப நான் சொன்னல, அந்த வக்ரங்கிறது கொஞ்சம் வக்ரமான வேலையை பண்ணி முடிச்சு. ஆனா இனிமேல் பாருங்க, எல்லாமே 3ஆம் இடத்துல போய் நேரா எங்க பாக்குது, 9ஆம் இடத்துல எல்லா கிரகமும் பாக்குதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், நீங்க தான் முயற்சி எடுக்கணும். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இப்ப இறைவன் வந்து உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாரு, நீ பாத்துக்கப்பாரு. நீங்க எதுவும் பண்ணாலும் தைரியமா இறங்கி முடிவு எடுத்தால், ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி எடுத்தால் எல்லாமே வெற்றியா வரும். ஒண்ணு இல்ல, சொத்து பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கா? இல்லையா? இருக்கணுமே. இருக்கா? அம்மா சொத்தா அப்பா சொத்தா வில்லங்க இருக்கா இல்லையா? இப்ப எடுங்க முடிவை. 13ஆம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி எடுங்க. கண்டிப்பா அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு வரும். பிப்ரவரி 13 நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. சூரியபான் போய் நேரா பாக்குறாருன்னா அப்பாவுடைய சொத்து, அம்மாவோட சொத்து, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் வழக்க முடிவு கட்டணும். வீடு கட்டி எத்தனை பேருக்கு குறை கிடக்குது? இப்ப கட்டுங்க, ஏத்துங்க, மறுபடியும் ஏத்த பாருங்க, கண்டிப்பா தடங்கள் நீங்கிரும். பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ சொத்தோ வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடங்களுக்கும் நான் சொல்ல வரல. இனிமேதான் உங்களுடைய ஆட்டம் தனுசு ராசிக்கு. ஜாதகத்தை மட்டும் நீங்க தசாபுத்தியை மட்டும் தயவு செய்து எல்லாருமே இந்த பிப்ரவரி மாசம் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஆல்ரெடி எல்லாமே தை மாசம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பிப்ரவரி மாசம் கண்டிப்பா இந்த கிரகத்தை மாறும்போது கண்டிப்பா ஒரு சில மாற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இருந்தா சரியாகும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி, எந்த தொழிலுக்காண்டி கேட்டாலும் சரி கிடைக்கும். ஏன்? எதை வச்சு தொழில் கிடைக்கும், லோன் கிடைக்குங்கிறீங்க? என்ன விஷயம்? நல்லா பாருங்க. 6ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிர பகவானா? அந்த ராசி அதிபதி யாரு? குரு வந்து 7ல இருந்து நேரம் அங்கே 9ஆம் இடத்தை, நேரம் 3ஆம் இடத்தை 9ஆம் பாக்குறாரா? அப்ப இங்க லோன் கிடைக்குமா கிடைக்காதா? ஏதாச்சும் ஒரு கடன் கட்டிருப்பீங்க, அந்த கடன் இப்போ உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு முடிவு கட்டிடுவார். கண்டிப்பா நல்லா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரமோஷன் காத்து இருக்கு ராஜா, விட்டுறாதீங்க.
10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? வெளிநாட்டுல கண்டிப்பா கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாற போறீங்க. இங்க வேலை பார்க்குறவங்க வேலை வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் காத்து இருக்குது. என்னங்க ஒரு 10 வருஷமா ஒரே கம்பெனில தான் இருக்கேன். எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கணுங்க. எனக்கு எப்பதாங்க கிடைக்கும்? அப்படி வெயிட் பண்ற அனைவருக்குமே நல்ல நேரம் நெருங்குது. உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவானும் ராகு பகவான் நல்லா மட்டும் இருந்தாருன்னா இப்ப தூக்கி அடிச்சு மேல ஒரு பெரிய அளவுல கொண்டு போய் வச்சுருவாரு பாத்துங்க. இப்ப வீட்டுக்கு தேவையான பொருள், நகை, பணம் வாங்கினா வாங்கிக்கலாம். இடம், வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். அதே மாதிரி காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வருங்க. திருமணத்துல எந்த ஒரு தடங்களுக்கும் இப்ப இல்ல. கொஞ்சம் குரு வக்கரமால கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கங்க. நண்பர்கள், கூட்டாளி, காசு பணம் கொடுக்கல் வாங்க, இது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி தொழில் புதுசா பண்ண முடியறவங்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துறாரு. மாமனார் மாமியோட சொத்துக்கள் நல்லா இருக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நல்லா இருக்கும். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வருவது இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு லாட்ரி சீட் அடிக்குமா அடிக்காத ஒரு குழப்பத்துல இருக்கே பாத்தீங்களா? அவங்க எல்லாருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா எடுங்க. 100% அடிக்க போகுது. 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் நேராக 3ஆம் இடத்துல இருந்து உங்க ராசி அதிபதி பாக்குறார். அப்ப யாருக்கு சுக்கிரன் யோகமா இருக்கிறார் அவங்களுக்கு எல்லாம் லாட்ரி யோகத்தை அள்ளி தள்ளிடுவார். பார்த்து ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்தா இப்ப அடிக்கும். பார்த்துக்கு கமிஷன் வியாபாரம், இரும்பு சம்பந்த வேலை, மெக்கானிக் வேலை, ஆசிரியர் வேலை, மருத்துவத்துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், தனுசு ராசி எந்த ஒரு நான் கெட்டதுக்கு நான் இப்ப வரல, நிறைய நல்லதுக்கு மட்டும் தான் வர்றேன். தயவு செய்து எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் தனுசு ராசியில் அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா செம்மையா சூப்பரா இருக்கும். பயப்படாம இருக்குங்க மூல நட்சத்திரம் பிறந்தவங்க. இனிமேதான் உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம். எப்படி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது பாருங்க. படிப்பு, கல்வி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், அரசாங்கம் மூலம் முயற்சி பண்ண எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அது மாதிரி ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, எந்த துறையில நீங்க ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த 3 லட்சம் பக்கம் சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி பொருளாதாரம், வருமானம், கடன், பகை, எதிரி, பிரச்சனை, வம்பு, வழக்கு எல்லா தடங்களையும் பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமேதான் நல்ல நேரமே நெருங்குது. எது வந்தாலும் தைரியம் இறங்குங்க. சூப்பரா இருக்கும் 3 லட்சம் பக்கம். அடுத்து பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படி ரொம்ப நாகரிகமான குணமும், ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் நிறைய இந்த புராணத்துக்கு சூப்பரா இருக்கும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் அதிகமா இருக்கு பாருங்க. கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இந்த புராணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு பாத்துங்க. இதுக்கு மேலே நண்பர்கள் கூட்டாளி எதிரியா வந்திருக்கும், திருமண தடை வந்திருக்கும், பொருளாதார வருமானத்துக்கு பிரச்சனை வந்திருக்கும், எல்லாமே பிரச்சனையா வந்திருக்கும். நான் சொல்றது எல்லாமே 2 மாசமா. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த புராணத்தை தான். இனிமே தான் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய பக்கா வந்து பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு. இனிமே எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இல்லை. இந்த புராணத்துல பார்த்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. பாத்துங்க. அடுத்து உத்திராடத்தை பார்த்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம், நன்னம்பிக்கையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, யாருக்கிட்டையும் நம்ம கை கட்டி நிக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரு இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க மட்டும் நான் இப்படிதான், என்னுடைய கேரக்டர் இப்படிதான், குடும்பம் ஃபேமிலி காட்டி உயிரே கொடுப்பீங்க. இப்ப பாருங்க, குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க. வீடு, இடம், பூமி, அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், ஒரு திருமணத்துல உள்ள தடங்கள் நீங்கிரும். வீடு கட்ட போறீங்க, பூமி வாங்க போறீங்க. இது எல்லாமே உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் உத்திராடத்துல பிறகு எல்லாமே சூப்பரான ஒரு யோகமாக கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி வெற்றியை கொடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸில் ஒரு தடங்கள், தாமதம் எல்லாமே நீங்க பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. எதை எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றியா வரக்கூடிய நேரம் சூப்பரா பர்ஃபெக்டா பக்காவா இருக்கு பாருங்க. இந்த உத்திராடத்துல பிறகு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.